பினாங்கு அரசாங்கம் மார்ச் 1 முதல் தினமும் பிளாஸ்டிக் பைகள் அற்ற நாள் என்ற பிரச்சாரத்தை தொடங்குகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதையும் நீடித்த நிலையான எதிர்காலத்தை அடைவதையும் அப்பிரச்சார இயக்கம் நோக்கமாக கொண்டிருப்பதாக வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ எஸ் சுந்தரராஜு கூறினார். பினாங்கு முழுவதும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய பைகளை இலவசமாக விநியோகிப்பதன் மூலம் அப்பிரச்சாரம் தொடங்கும். பிளாஸ்டிக் பைகளின் பயன்பாட்டில் இருந்து பொதுமக்கள் மெல்ல மாறுவதற்கு ஏதுவாக மார்ச் 1 முதல் ஆகஸ்ட் 31 வரை 6 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றார் அவர். வணிகங்களும் பொதுமக்களும் இப்புதிய விதிமுறைகளுக்கு தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ள ஏதுவாக இந்த 6 மாத கால அவகாசம் வழங்கப்படுகிறது. செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாக்க நடவடிக்கைகள் முழுவீச்சில் தொடங்கும். தொடக்கமாக பினாங்கு பசுமை மன்றம் பிரச்சாரத்தின் முதல் 3 மாதங்களுக்கு மறுசுழற்சி செய்யப்பட்ட 1 லட்சம் பைகளை மக்களுக்கு வழங்கும். அதன் பிறகு இந்த பைகள் விற்பனைக்கு வரும். இன்று ஸ்வெட்டன்ஹாம் பியர் குரோஸ் டெர்மினல் முனையத்தில் இந்த நோ பிளாஸ்டிக் பேக்ஸ் எவ்ரிடே பிரச்சார இயக்கத்தை தொடக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு கூறினார். 2009ஆம் ஆண்டில் பினாங்கு இலவச பிளாஸ்டிக் பைகள் இல்லை என்ற பிரச்சாரத்தை அறிமுகப்படுத்தியது. இதன் மூலம் வணிகங்கள் வாடிக்கையாளர்களுக்கு இலவச பிளாஸ்டிக் பைகளை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என உத்தரவிட்ட முதல் மாநிலம் இதுவாகும். முன்பு திங்கள் முதல் புதன் வரை பிளாஸ்டிக் பைகள் இல்லை என்ற விதிமுறையை பினாங்கு அறிமுகப்படுத்தியது. அதுவே வியாழக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை பிளாஸ்டிக் பைகளுக்கு 1 ரிங்கெட் வசூலிக்கப்பட்டது. இம்முயற்சியின் கீழ் 2009 முதல் பினாங்கு அரசு 8 மில்லியன் ரிங்கெட்டை வசூலித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.